மிகப்பெரிய அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றார். நாம் நல்லவர்களாக மாற வேண்டும். பிழைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேட வேண்டும். 2 விடயம் நம் சமூகத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. 1 இறை அருளை ரஹ்மத்தை தேடுதல், மற்றது தான் செய்து கொண்ட தவறுகள் பிழைகள் குற்றங்களுக்காக அந்த வல்லவன் இடத்திலே பிழை பொறுக்க தேடுதல். ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும், இந்த 2ம் எவரிடத்திலும் குடிகொண்டதாக உலகத்திலே நாம் காணவில்லை. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், பிழை பொறுக்க தேடுங்கள், முறையோடு தேடுங்கள். வஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சாலைய பாட்டோடு உங்கள் குற்றங்களை அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி 100 மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறேன் என்று சொன்னார். தவறென்பதை எண்ணியும் பார்க்காத இன்னக லஅலா குலுகின் அலீம், நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று வான்மறையில் அல்லாஹ் வர்ணித்தானே, அந்த மனித புனிதர் அவர்களே ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே என் பிழை பொறுத்திடு நாயனே, என் பிழை பொறுத்திடு என்றார்கள். நானும் நீங்களும் எத்தனை தடவை அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தெரிவேன்? அதற்கு நல்லது ஒரு சந்தர்ப்பம் தான் ரமதான். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியதுதான் இறை அருள், ரஹ்மத். எனவே அந்த அருளை நாம் பெற்று அந்த சிறப்பான ரமலானில் நம் பிழைகளை பொறுத்திட அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. அன்பர்களே, வல்லவன் அல்லாஹ் அவனின் அருட்கொடைகளை அள்ளி அள்ளி நமக்கு வழங்கியிருக்கின்றான். நம் வாழ்வும் அல்லாஹ்வின் பேரருள். இவைகள் பற்றி எல்லாம் நாளை மறுமையில் கேட்கப்படும். லா யஸாலு கதம இப்னி ஆதம் ஹத்தா யுஸ்அலு அன் அர்பஈன், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். 4 இறை அருளை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான். டே ஆஃப் ஜட்மெண்ட், பதில் சொல்ல வேண்டிய நாள். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் உங்கள் கால் பாதங்களை அசைக்க கூட முடியாத ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதில் முதலாவது வான் உம்ரிஹில் லதி ஃபீமா ஃபனா, வாழ்க்கை, லைஃப் எவ்வாறு செலவழித்தது. இறை அருளோடு சேர்ந்ததுதான் அது. இந்நாட்டிலே தொழில் புரிய வருவதற்காகத்தான் நமக்கு வீசா வழங்குகின்றார்கள். அந்த வீசாவுக்கு என்னென்ன காரியம் ஆற்ற வேண்டும் என்று நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனுமதி தந்த வீசாவுக்கு மாற்றமாக நாம் விரும்புகின்ற அநியாயத்தையும் அசிங்கத்தையும் செய்தால் இந்நாட்டின் சிறை கூண்டிலே நாம் இருக்க வேண்டிய நிலை வரும் என்பதை எல்லோருக்கும் தெரிந்த சட்டம். வாழ்வு என்பது அல்லாஹ் தந்தது, நம்முடையதல்ல. அதை பற்றி கேட்கின்ற உரிமை அவனுக்கு உண்டு. நாளை கேட்பான், உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவு செய்தாய்? வாலிபர்களே, வாலிபமும் இறை அருள், ரஹ்மத். அந்த பருவம் இறை அருளால் கிடைக்கப்பட்ட பருவம். எனவே அந்த பருவத்தை பற்றி நாளை மறுமையில் கேட்கப்படும். பணம் சம்பாதித்த விதமும் சொல்ல வேண்டும், செலவு செய்த விதமும் சொல்ல வேண்டும். கோடி சேர்த்து கொடி கட்டி பறக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் தடை செய்ததை